தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் மாயாவுடைய சுயரூபத்தை காமிக்கணும் அப்படின்றதுக்காக சாமுண்டீஸ்வருடைய ஃப்ரெண்டு வந்து ரேவதிக்காக ஒரு டைமண்ட் நெக்லஸை கொடுத்துருப்பாங்க. அந்த நெக்லஸை எடுத்து கார்த்தி மறைச்சி வச்சுருப்பார். அதை காணும் அப்படின்னு சொன்னதுமே மாயா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ரேவதியை திட்டி விட்டுறாங்க. இதுதான் அவங்களுடைய உண்மையான குணமா அப்படின்னு சொல்லி கார்த்தி அந்த இடத்துல மாயா கிட்டே கேட்கும்போது ரேவதி கோச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதாங்க லாஸ்ட் எபிசோடு வந்து அந்தந்த டயத்துக்கு ரிலீஸ் பண்ணுறதுனால சரியாக ரிவ்யூ பண்ண முடியலை. சரி, ப்ரோமோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மாப்பிள்ளைக்காக கோட் ஷூட் எடுக்க கடைக்கு போயிருக்காங்க. இங்கே மகேஷும் அவருக்காக ஒரு கோட் ஷூட்டை வந்து வாங்கிட்டாரு. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. என்னென்னு பார்த்தா மாயாவுடைய ஃபோனை மயில்வாகனும் கார்த்தி 2 பேருமே எடுத்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த மகேஷ் மாயாவை தேடுறாங்க. வீட்டில் மாயா இல்லை. வீட்டில் இருக்கிறேன்னு தானே சொன்னால், எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நின்றுட்டு இருக்கும்போது அப்போது மயில்வாகனும் கார்த்தி 2 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. அப்போது மகேஷ் வந்து மாயாவுடைய ஃபோனுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த ஃபோனை மயில்வாகனம் தான் வச்சுருக்காங்க. ஃபோனை அட்டன் பண்ணாதீங்க, அவரை கொஞ்சம் பரபரப்போடு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மகேஷும் ஒரு பக்கம் பயந்து போகிறாரு. கடைசியில் அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அப்போது கார்த்தி வந்து பேசுகிறத பார்த்துட்டு இங்கே மகேஷ் செம்ம ஷாக் ஆகுறாங்க. மாயாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நேராக போய் நீ ரேவதி கிட்ட உண்மையை சொல்லலை அப்படின்னா உன் அண்ணி உயிரோட கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே கார்த்தி மகேஷை வந்து மிரட்டிகிட்ருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் சொல்ல மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வாக கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.